எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். அதே மாதிரி நல்ல ஒரு சம்மர் கூல் ட்ரிங்க் கூடியதான். இது ஜிஞ்சர் லைம் தான் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், நான் இங்கே 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கு. அப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் இஞ்சி வந்துட்டு பெரிய 2 பீஸ் எடுத்துருக்கு. அதோட அளவு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான லெமன், எலும்பிச்சம்பழம், அது வந்து ஃப்ரெஷ்ஷானது எடுக்கணும். அதே மாதிரி இஞ்சியும் வந்து ஃப்ரெஷ்ஷானது எடுக்கணும். நல்லா ஜூஸியாக இருக்கிற இஞ்சி தான் எடுக்கணும். ஓகே, முதல்ல நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் சிரப் பண்ணி எடுக்க போகிறாங்க. எப்படின்னு சொல்கிறேன். 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி, அதுதான் அளவு. அப்போ 1 கப் சர்க்கரை போட்டிருக்கு. அதே மாதிரி அதே கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எடுத்து வச்ச இஞ்சி நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சதுக்கு அப்புறம் 1/4 கப் இருக்கணும். எடுத்து வச்ச இஞ்சியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியல எனக்கு. அது வந்து நல்லா இடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ அந்த சிரப்புக்குள்ளே அந்த இஞ்சி போட்டு கொடுத்துருக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து தீ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தீ கம்மி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்படி இருக்கட்டும், மெதுவாக தான் கொதிக்கணும். அது அந்த இஞ்சி நல்லா வேகணும். அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸு அந்த இது எல்லாம் அந்த சிரப்புக்குள்ளே இறங்கணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தீ ஆஃப் பண்ணிடலாம். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சூடோடு தான் நான் அரிச்சு எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சிரப் எடுத்துட்டு ஜூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எடுத்து ஜூஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணி கொடுக்கல, அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விட்டுடுங்க. அது அங்கே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த லெமன் வந்து ஜூஸ் எடுத்துருக்கு. இது ஃபுல்லாக தேவையில்லை, தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிரப் நல்லா ஆறிடுச்சு. லெமன் ஜூஸும் ரெடியாக இருக்குது. அது கூடவே நமக்கு வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்படுது. நல்லா குளிராக இருக்கிற, நல்லா கோல்டாக இருக்கிற ஒரு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கு. ஐஸ் க்யூப்ஸ் கூட வந்துட்டு நான் சிரப் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிரப் ஊற்றிருக்கு. உங்களுக்கு 3 to 4 உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிரப் ஊற்றிடுங்க. இப்போ வந்து நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அது ஊற்றிடலாம். அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கூடி ஊற்றிடலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூடி ஊற்றிடலாம். அப்புறம் வந்துட்டு நான் அந்த ஃப்ரெஷ்ஷான 2 லெமன் ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்மெல், ஃப்ரெஷ் ஸ்மெல் கிடைக்கிறதுக்கு. அது தேவையில்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். இனி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அந்த இஞ்சியோட காரம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், கூலாக இருக்கும். ஆனால் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சம்மரில் இது குடிக்க வேண்டாம். சில டைம் வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ குடிக்க வேண்டாம், அப்புறமா குடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் தான். நம்ம இம்யூனிட்டி பவர் லெவல் கூடி இது இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. எந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.